நான் டாக்டர் கே சம்பத்குமார், தலைமை சிறுநீரக இயல் துறை, சீஃப் நெஃப்ராலஜிஸ்ட் ஆஃப் தி கிட்னி டிபார்ட்மெண்ட் அட் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி, மதுரை. இன்று உலக சிறுநீரக தினம். இந்த சிறுநீரக தினத்தில் நம்ம சிறுநீரகங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த சிறுநீரகங்கள் வயிற்றுக்கு 2 பகுதிகளிலும் அவரை விதை வடிவிலான முக்கியமான உறுப்புகள். ஒருவருக்கு ஹார்ட் எப்படி முக்கியமோ, லிவர் எப்படி முக்கியமோ, பிரெயின் எப்படி முக்கியமோ, அதை மாதிரி கிட்னிஸு ரொம்ப முக்கியம். உயிர் வாழறதுக்கு, நலமாக வாழறதுக்கு கிட்னிஸ் ரொம்ப முக்கியம். இந்த சிறுநீரகங்கள் 2 விதமான காரணங்களால் டேமேஜ் ஆகுது. ஒன்று அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு சடனாக கிட்னிஸு ஸ்ட்ரைக் பண்ணிடுது. அப்போது யூரின் வருது, சடனாக நின்று போயிடும். இது என்னென்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விஷக்காய்ச்சல்கள். இந்த விஷக்காய்ச்சல்கள் வைரஸ் கிருமியினால் வரலாம், பாக்டீரியல் கிருமியினால் வரலாம். ஸோ இந்த விஷக்காய்ச்சல்னால் மஞ்சக்காமால் வந்து கிட்னி டேமேஜ் ஆகி அவங்களுக்கு கிட்னி அட்டாக் ஆகும். 2வது, வயிற்றுப்போக்கு அதிகமாகிடுச்சுன்னா, பேதி வயிற்றால் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் உடம்புல பிளட் ப்ரெஷர்லாம் குறைஞ்சி போய் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு ஒரு 2 லிட்டர் யூரின் நம்ம டெய்லி பாஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு சடனாக யூரின் போகிறது குறைஞ்சிரும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் யூரின் போயிட்டு இருந்தாங்கன்னா 100 ml இல்லை 200 மில்லி தான் அவங்களால யூரின் வெளியே போக முடியும். ஸோ இந்த மாதிரி யூரின் குறைவாக போகுது, கால் வீக்கம் வரும், மூச்சு விட கஷ்டம் வந்துடும். அவங்களுக்கு ரத்தத்தில் யூரியா அளவு, கிரியாட்டினின் அளவெல்லாம் சடனாக அதிகமாக ஆரம்பிச்சிடும். நார்மலாக கிரியாட்டினின்கிற அந்த கழிவுப் பொருள் ஒருத்தருக்கு 1 மில்லிகிராமுக்கு கீழே தான் இருக்கணும். இவங்களுக்கு சடன்னு மேலே ஏறி 3 மில்லிகிராம், 4 மில்லிகிராம், 5 மில்லிகிராம்னு ஆயிரும். அப்புறம் அவங்களுக்கு பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், அது நார்மலாக 3 இல்லை 4 மில்லி ஈக்குவலன்ஸ் தான் இருக்கணும். அது சடனாக அதிகமாகி 6, 7ன்னு மேலே அதிகமாயிரும். அப்போது அவங்களுக்கு இருதயத்தை போய் அது பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வரவங்க உடனே டாக்டர்கிட்ட வந்து அவங்க ரத்தத்தை பரிசோதனை பண்ணி யூரின் ஏன் வரலைங்கிறத பார்த்து, உங்களுக்கு வயிற்றில் ஸ்கேன் படம் எடுத்து, அந்த ஸ்கேனில் கிட்னிஸ் 2ம் நார்மலாக இருக்கா, இல்லை அவங்க கிட்னிஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய குழாய்களில் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். சில பேருக்கு அந்த கிட்னிலேருந்து வெளியில் வர குழாய்களில் கல் போய் அடைச்சிக்கிட்டு இருக்கும். சின்ன கல், இந்த வெயில் காலத்தில் தண்ணி சரியாக குடிக்காமல் விட்டால் கல் உருவாகி அது அந்த சிறுநீர் பாதையை அடைக்கும். அப்போவும் யூரின் அளவு குறைஞ்சி போகும். அதை நம்ம ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்னி சடனாக அக்யூட் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள முதல்ல இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவோம். ஆன்டிபயோட்டிக்ங்கிற அந்த பாக்டீரியா கிருமிகள்லாம் அழிக்கிறதுக்கான மருந்துகள்லாம் கொடுப்போம். அதில் அவங்களுக்கு யூரின் அதிகமாக போகிறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவோம். அதில் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. இம்ப்ரூவ் ஆகாமல் கிட்னியோட ஃபங்க்ஷன் பிக்கப் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் வைத்தியம் பண்ணணும். இந்த டயாலிசிஸ்ங்கிறது ஒரு மிஷின் மூலமாக உடம்புல இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துட்டு, கிரியாட்டினின், யூரியா அளவெல்லாம் எடுத்துட்டு அந்த ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும். இது வாரத்தில் 3 தடவை பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் 4 இல்லை 5 தடவை கூட தினம் கூட பண்ண வேண்டியிருக்கும். இதில் பலவிதமான டயாலிசிஸ் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த டயாலிசிஸ் மெத்தட்ஸு நார்மலாக எல்லோரும் பண்ணக்கூடிய டயாலிசிஸு அந்த ஹீமோடயாலிசிஸ் மிஷின் அதை வச்சு பண்ணுவாங்க. பட்டு சில ஹாஸ்பிட்டலில் சிஆர்ஆர்டி அப்படிங்கிற ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு டயாலிசிஸ் மிஷின் இருக்குது. அது மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அந்த சிஆர்ஆர்டிங்கிற மிஷினில் இரத்த கொதிப்பு ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டயாலிசிஸ் மூலமாக அதை ரத்தத்தை கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டட் மெத்தட் ஆஃப்
டயாலிசிஸ் இது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணி அவங்களோட கிட்னியை திருப்பி பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் 3 வாரம் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டோன்னா தென் அவங்க கிட்னி பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு டயாலிசிஸை நிறுத்திடலாம். பேஷண்ட்ஸ் கேட்குற முக்கியமான கேள்வி, சார் ஒரு தடவை டயாலிசிஸ்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிரந்தரமாக டயாலிசிஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அக்யூட்டாக கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு டயாலிசிஸ் நிரந்தரமாக தேவைப்படாது. 2 வாரம் 3 வாரத்தில் திருப்பி கிட்னிஸை பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இது இந்த அக்யூட் கிட்னி ஃபெயிலியரும் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு கண்டிஷன் தான். இது சரியான சமயத்தில் வைத்தியம் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு வியாதி. 2வது வியாதி என்ன அப்படின்னா கிரானிக் ரீனல் ஃபெயிலியர். இது இந்த கிட்னிஸ் எப்படி டேமேஜ் ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிருக்கும். அந்த முதல்ல சொன்ன மாதிரி அக்யூட் கிட்னி அட்டாக்கு ஒரு காய்ச்சல் பேதி அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டே வரும். இது என்ன முக்கியமான 2 காரணம் அப்படின்னா, ஒன்று இரத்த கொதிப்பு, 2வது சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதியும் இரத்த கொதிப்பையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 வருஷம் கழித்து அந்த கிட்னிஸில் போய் அது டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது கிரியாட்டினின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் கிட்னிஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது அவங்களோட கிட்னிஸோட அளவு குறைவாக இருக்கும். நார்மலாக ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் 7 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த கிட்னிஸை திருப்பி பிக்கப் பண்ணி கொண்டு வரது முடியாத காரியம். இவங்களுக்கு டயாலிசிஸு ரெகுலராக பண்ண வேண்டியிருக்கும். வாரத்தில் 3 தடவை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது பண்ண வேண்டியிருக்கும். இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு கிட்னி கொடுத்தா அவங்கள்ட்ட இருந்து எடுத்து நம்ம கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறோம். 2வதாக கடாவர் டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லக்கூடிய டிசீஸ்ட் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்கிறது. ஒருவருக்கு மூளைச்சாவு நடந்துச்சு அப்படின்னா, இப்போது ஹெல்மெட் போடாமல் மோட்டர் பைக்கில் போகிறாங்க, திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, தலையில் பலத்தை அடிபட்டு மூளையில் இரத்த குழாய்கள்லாம் வெடித்து அவங்களோட மூளை செயல் இழந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்களால திருப்பி நார்மல் லைஃபுக்கு வர முடியாது. ஸோ இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவங்களுக்கு செயற்கை சுவாசம் தேவைப்படுது, வென்டிலேட்டர் தெரப்பி. அதனால தான் அவங்களால மூச்சு விட முடியும். இந்த வென்டிலேட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மூச்சு விட முடியாது. ஸோ இவங்கள்ட்டேருந்து அவங்க ஃபேமிலி அவங்கள அப்ரோச் பண்ணி, இவர் இறந்து போகிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால மூச்சு விட முடியாது, இவரோட உறுப்புகளை தானமாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு கேட்குறோம். அது மாதிரி கேட்டு இப்போது அந்த விழிப்புணர்வு அதிகமானதுனால மூளைச்சாவு அடைந்தவங்கள்ட்டேருந்து இருதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகங்கள், கிட்னிஸ் மூலிய பல உறுப்புகளை தானமாக கொடுக்கறதுக்கு அவங்க குடும்பங்கள் முன்னோக்கி வருகின்றன. இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. இந்த சமுதாயத்தில் இது ஒரு விழிப்புணர்வு நல்லது. ஸோ இதனால் அவங்க என்ன அந்த உறுப்புகளை எடுத்து பல உயிர்களை காப்பாற்றலாம். ஒருவருக்கு நிரந்தரமாக டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிறுநீரகத்தை எடுத்து பொருத்தி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம். இது தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ரெஜிஸ்டர் வச்சு அது மூலமாக ஒரு வரிசை கிரமமாக அவங்களுக்கு கிட்னிஸு, ஹார்ட்டு, லங்ஸு, லிவர் முதலிய உறுப்புகளை தானமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். ஸோ நான் இப்போ சொன்னதை திருப்பி சுருக்கமாக சொல்கிறேன். சிறுநீரகங்கள் நமது உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான உறுப்புகள். இவை வயிற்றின்
பின்பகுதியில் அமைந்துள்ள முக்கியமான உறுப்புகள். 2 விதமான சிறுநீரக செயலிழப்பு உண்டு. ஒன்று அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், சடனாக அந்த கிட்னி ஸ்ட்ரைக் பண்ணிடுது, அக்யூட் கிட்னி அட்டாக். இதை சரியான சமயத்தில் கண்டுபிடிச்சு டயாலிசிஸ் பண்ணி இதை சரி பண்ணிடலாம். 2வது கிரானிக் கிட்னி டிசீஸ், இது நிரந்தரமான சிறுநீரக செயல் இழப்பு. இதை டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் டயாலிசிஸ் செய்யணும். அடுத்து கிட்னி ஆப்ரேஷன் செய்யணும். இந்த கிட்னி ஆப்ரேஷன் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கொடுக்கலாம், இல்லைன்னா மூளைச்சாவு அடைந்தவங்கள்டேருந்து அவங்க குடும்பங்கள் சரின்னு சொன்னாங்கன்னா அவங்கள்டேருந்து எடுத்து இந்த கிட்னி ஆப்ரேஷன் செய்யலாம். வணக்கம்.